மனசாட்சியை மதித்து அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லோர் மேலேயுமே தனி பாசம் இருக்கும். எல்லோர்கிட்டையுமே ஒரே விதமான அன்பை காட்டக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா சனி பகவான். சனி பகவான் நீதி நேர்மைக்குட்பட்ட கிரகம். ஒரு நபர் அவங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மை செய்கிறாங்களோ அதை விட பல மடங்கு நன்மையும் கொடுப்பாரு. யார் தீமை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதை விட பல மடங்கு தீமையுமே அவங்களோட வாழ்க்கையில் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் தான் இந்த கும்ப ராசிக்கு அதிபதி. பெரும்பாலும் பாருங்கள், நீங்களுமே அப்படி தான் இருப்பீங்க. உங்ககிட்ட மற்றவங்க பொய் சொன்னால் அது பிடிக்காது. நீங்களுமே மற்றவங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டீங்க. நீதி நேர்மைக்கு உட்பட்டு வாழக்கூடியவங்களா நீங்கள் தான் இருப்பீங்க. பெரும்பாலும் பாருங்கள், உண்மை உழைப்பு உயர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நீங்கள். உங்களோட எல்லா செயல்களையுமே நீதி நேர்மை கட்டாயம் இருக்கும். நீதி நேர்மைக்கு உட்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய தன்மை கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த ராசியில் பாருங்கள், அவிட்டம் 3 பாதம், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு மேன்மையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்க. இதனால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கட்டாயமாக பெறுவீங்க. ஏன்னா நவகிரகத்திலேயே சூரியன் பெயர் பெற்ற ஒரே கிரகம் அது சனி பகவான் தான். அதாவது நம்ம சனீஸ்வர பகவான் தான். அவரோட பரிபூரண அருளையும் பெற நீங்கள் சிவபெருமான வழிபாடு செஞ்சால் அந்த நன்மையை நீங்கள் கட்டாயம் பெறலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். நன்மை வெகு விரைவில் வந்தடையும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், புது வருடம் பிறக்க போகுது. இந்த 2025 படாது பாடுபட்டிருப்பீங்க. நிறைய கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டம் எது தொடருமா இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிற குழப்பம் உங்கள் மனசில் இருக்குதாங்க செய்யும். அந்த குழப்பம் தீர்வுவோம். 2026 எப்படிப்பட்டதாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். இதனால் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நல்லது நடக்குது அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த கெட்டது ஏற்படாமல் நம்ம முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படின்னு நாம் யோசிக்க முடியும் இல்லையா? அந்த வகையில் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கட்டும் அப்படின்னு தான் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக கணிப்பை எளிமைய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இது உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நீதி நேர்மைக்கு உட்பட்ட கிரகம் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் பாருங்கள், சனி பகவான் அவர் வலிமை பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் உங்களுக்கு மனதில் சில சங்கடங்கள் இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கும் அமைப்பை உங்கள் ராசி அதிபதி கொடுக்குறாரு. உடல் நலத்துலேயுமே நிறைய பின்னடைவு, நிறைய சங்கடத்தை சந்திச்சிருப்பீங்க. இப்போது உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு செயல்பட போகிறீங்க. ரொம்பவுமே துணிச்சலாக நீங்கள் காணப்பட போகிறீங்க. தொழில் மற்றும் உத்தியோகம் இது ரெண்டுலேயுமே நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் அந்த எதிர்ப்புகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இப்போ பெற போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் பாருங்கள், நீங்கள் மறக்காமல் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல உயர்வையும் இனிமேல் நீங்கள் பெற முடியும். அதே போல் குடும்பத்தில் நீங்கள் பாருங்கள், தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. கும்பத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது எடுத்த முயற்சிகள் எல்லாமே எளிதில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். இந்த காலகட்டத்தை சரியாக உருவாக்கி பயன்படுத்திக்கிட்டா நன்மையும் நல்ல வளர்ச்சியும் நீங்கள் உண்டாக்கிக்கலாம். புதிய பங்குதாரர்கள் உங்கள் கூட இணைவாங்க. இதனால் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனை பின்னடைவை சந்திச்சிருப்பீங்க. மன சஞ்சலத்துக்கும் ஆளாகியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் பாருங்கள், எதெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துச்சோ அதுலேயே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகியிருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள்.
அதுக்கப்புறம் 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ரயத்தில் வராரு. அவரோட பார்வை உங்கள் ராசியில் பதிய போகுது. குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு ஏற்றது போல தாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுதுன்னு சொல்லலாம். அதுலேயும் 9ஆம் பார்வையாக குரு பார்வை பதியுது. இந்த பார்வை பதியும் அப்படின்னா அந்த நபருக்கு பொன் பொருள் சேர்க்கை, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் சில நல்ல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நீங்கள் ஏதாவது கஷ்டத்தில் இருந்தால் கூட பாருங்கள், நண்பர்கள் உதவியால் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர போகிறீங்க. இப்போது குடும்பத்தில் மேலும் சிலருக்கெல்லாம் வருமானம் வரும். உதிரி வருமானம் கிடைக்கும், நல்ல ஒரு உயர்வு இருக்கும். வருமானம் வர்றதுனால நீங்கள் இப்போ சேமிக்க தொடங்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்கலாம். சுபகாரிய பேச்சுக்களில் இருந்த தடை நீங்கி சுபகாரிய பேச்சு நல்ல ஒரு முடிவுக்கு இப்போ வரும். ரொம்ப நாளாக வரன் பார்த்துக்கிட்டு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சிலர்லாம் விட்டுருப்பீங்க. வரனே பார்க்கவே வேண்டாம், எவ்வளவு செலவு செய்கிறது அப்படிங்கிற ஒரு விரக்தியில் விட்டுருப்பீங்க. நீண்ட நாளாக இந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு நீங்கள் அந்த கஷ்டத்துலேருந்து இப்போ விடுபட போகிறீங்க. ஏன்னா கூடிய விரைவில் உங்களோட இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நல்ல தகவல் கூடிய விரைவில் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் செய்யக்கூடிய முயற்சியில் அதிகமாக ஆர்வமும் காட்டுவீங்க. வெளிநாடு செல்வதில் சிலருக்குலாம் தாமதம் ஏற்பட்டிருக்கும். அந்த தாமதம் நீங்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. அதற்கான முயற்சிகளை இப்போ செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. அதே போல் வெளிநாடு போகிறதுக்கு தாமதமானவங்களுக்கு வெளிநாடு போக வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து தாய்நாட்டுக்கு வர முடியாமல் தத்தளிச்சவங்களுக்கெல்லாம் இப்போ அதற்கான வழியும் பிறக்கும். உங்கள் எண்ணம் ஈடேறும். ஏன்னா உங்கள் எண்ணம் எல்லாமே ஈடேறக்கூடிய விதத்தில் தான் குருவின் பார்வை இப்போ உங்களுக்கு எல்லா வகையிலுமே கை கொடுக்கக்கூடிய யோகத்தில் உண்டாகியிருக்கு. இந்த ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது நீங்கள் கட்டாயம் நன்மைகளை பெறலாங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 4, 9 இந்த 2 இடத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் இந்த சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இந்த சமயத்தில் பாருங்கள், வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூட அதிகரிக்கும். உங்கள் பெற்றோரின் ஆதரவோடு நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும். கவனமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். செய்யக்கூடிய செயல்பாடுகளில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். புதிய பணியாளர்கள் உங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவாங்க. இதனால் நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. இந்த மாதம் கடைசியில் பாருங்கள், 30ஆம் தேதி மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் செல்கிறாரு. அதுவும் அங்கே உச்சம் பெற்ற சஞ்சாரம் செய்ய போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 10 இந்த 2 இடத்துக்கும் அதிபதியான கிரகம் தான் இந்த செவ்வாய். தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உச்சம் பெறும் பொழுது தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு உருவாகுது. 30ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் ரொம்பவுமே நல்ல யோகம்தான். 3, 10 இந்த 2 இடத்துக்கும் அதிபதியான இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் இப்போ உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் இப்போ பெறக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு. இதனால் கணிசமான தொகை உங்களோட கையில் புரளும். ஒரு சிலர்லாம் பாருங்கள், வாடகை கட்டிடத்தில் உங்களோட பணிகளை செஞ்சிட்ருப்பீங்க. அந்த பணிகளை சொந்த இடத்துக்கு மாற்றலாமா அப்படின்னு முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சியுமே கைகூடும் யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதம் பாருங்கள், நீங்கள் தேர்ந்தெடுத்த காலம் எதுவாக இருந்தாலுமே அதில் வெற்றி வாய்ப்பை நிலைநாட்ட போகிறீங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். அதுவும் இந்த பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அமைப்பு உருவாகி இருக்குது. உங்கள் வியாபாரம், தொழில் இது ரெண்டுமே நன்மையை கொடுக்கும், நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அதில் இருந்தபடியே தொழில் செய்யும் சூழலும் உருவாகுது. கலைஞர்களுக்கு சில உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சாதகமாக மாறும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. மாணவ மாணவிகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வருமானம் பாருங்கள் இப்போ திருப்தி தரும் வகையில் அமையும். உங்களோட சொல்லுக்கு குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களோட வளர்ச்சி இப்போ முன்னோக்கி செல்லும். பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் கோபத்தை தவிர்க்க பாருங்கள். நிதானமாக எந்த ஒரு செயலையும் செய்கிறது நல்லது. அதே போல் தான் இந்த கும்பராசியில் 11ஆவது வீட்டில் சூரியன் செல்கிறாரு. இதனால் இந்த மாதத்தில் கும்பராசி அன்பர்கள் பாருங்கள், ரொம்ப நாளாக அடக்கி வச்சுருந்த நிறைவேற்ற முடியாத ஆசைகள் எல்லாமே இப்போது நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். பொன் பொருள் சேர்க்கை இருக்குது, ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. ஆசைப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் பிறந்திருக்கு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையுமே நல்ல ஒரு சிறப்பான பலன்களை எல்லாமே பெறுவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக செய்து முடிப்பதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க.
தொழில் மற்றும் வணிகம் இது ரெண்டுலேயுமே இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் பாருங்கள் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் நன்மையை பெறுவீங்க. ஏன்னா அதுக்கான சூழல் உருவாகும், அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதனால் சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தும் உயர்வும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். தொழில் அதிபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவுமே ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு சிறப்பான யோகமான கிரகநிலை அமைப்புகள் உருவாகி இருக்கு. அதை சரியாக முறையாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு உயர்வான அமைப்புக்கு நீங்கள் நிச்சயமாக வருவீங்க. கும்பராசி அன்பர்கள் சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.